ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் குக்கரில் எப்படி தம் போட்டு வெஜ் பிரியாணி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் ஊற்றுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க, கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துருக்கேன். கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உடனே உப்பு போட்டுடலாம். நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு முட்டையும் தயிர் பச்சடியும் தான் சேர்க்குறேன். ஸோ முட்டையை வச்சுக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்க அந்த மசாலாவில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா போட்டுக்கலாம். கூடவே நான் காய்கறி போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3.5 கப்லேருந்து 3.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடயே நான் 10 நிமிஷம் ஊற வச்ச மீல் மேக்கரையும் ஒரு அரை லெமனையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு மேலே வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது மேலே இந்த குக்கரை வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி டம் போட்ட அப்புறம் ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கோங்க. இது 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கணும். ஸோ நான் சைட் பை சைடு இந்த பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. சாப்பாடு நல்லா வந்திருக்கு உதிரி உதிரியாக. அண்ட் டம் போடுறதுனால வந்துட்டு அடி பிடிக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் கம்மியாகும். ப்ரெஷர் குக் பண்ணுறதை விட தம் போடும்போது அடி பிடிக்கிற சான்சஸ் கம்மி. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ ப்ரெஷர் குக்கரில் தம் போட்டு எப்படி வெஜ் பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. அப்புறம் என்னங்க, வாங்க சாப்பிட்லாம். பாய்.